Hi, welcome to Sivakasi Samaiyal Express channel. Title பார்த்திருப்பீங்க Monday to Friday breakfast recipes இல்லையா? ஸோ அதனால என்னென்ன ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லலை. ஆல்மோஸ்ட் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஆனாலும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ சொல்லலை. நீங்கள் முதல்ல போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஜீரகம் போட போகிறேன் நான். சரியா? இது ஜீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட போகிறேன். இந்த மீன் டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொண்டைக்கடலை வந்து நேற்று நைட்டே ஊற போட்டு வேக வச்சு கொஞ்சம் அதை நல்லா ஸ்பூன் வச்சு மசிச்சு விட்டுட்டேன். ரொம்ப 1-2 இருக்கு, இதாக முழுசாக இருக்குது, மற்றதெல்லாம் ஓரளவுக்கு மேஷ்டாக இருக்குது. சரியா? இப்போ இந்த இதில் நான் கொஞ்சம் தக்காளி பழம், ஒரு ½ தக்காளி பழம், ஏன்னா நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேங்கிறதுனால நான் ½ தக்காளி பழம் போடுறேன். ஓகே, இது இப்போ லேசாக வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர், நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன், ஆனாலும் கலருக்காக போடுறேன் நான் ஜீரகப்பொடி. சரியா? இது போக நம்ம உப்பு ஆட் பண்ணணும். உப்பு நான் வந்து சன்னா வேக வைக்கும் போதே நான் போட்டிருக்கேன், பட் இது வந்து மசாலுக்காக. சரியா? இது இப்போ இதானதுக்கப்புறம் இந்த சன்னாவை போட்டுக்கலாம். நீங்கள் ரெகுலராக சுண்டல் மாதிரி பண்ணிங்கன்னா கூட ஓகே தான், அதுவும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சமாக கேப்சிகம், நீங்கள் என்ன கலர் கேப்சிகம் கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் கேரட் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. சரியா? இது வந்து இன்னும் கொஞ்சம் கொதித்து வரட்டும், அந்த ஒன்றா சேர்ந்து வரட்டும் மசாலா. அதுக்குள்ளே நான் கொத்தமல்லி இலையெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ட்ரை ஆகிட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இதில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தக்காளி பழம் புளிப்பு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பட் நான் வந்து டேஸ்ட் பண்ணேன், கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நான் லெமன் பிழியலை. ஸோ சர்வ் பண்ணியாச்சு சன்னா. இது வந்து சன்னா மசாலா நீங்கள் சொல்லிக்கலாம், இல்லைன்னா சன்னா சாலட் எதுனாலும் சொல்லிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் அடை, இதுக்கு வந்து இன்ஸ்டன்ட்னா என்ன, எல்லாம் அடையோட சேம் இன்க்ரீடியன்ஸ் தான் நான் போட போகிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், 2வது டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். சரியா? டேபிள் ஸ்பூனில் நம்ம அளவு எடுக்கிறோம், அதனால சீக்கிரம் இதாகிடும். துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். எல்லாம் பருப்பு எல்லாம் போட்டோம்னா இதில் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ஸோ அதனால் போடுறேன் நான். பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து மசூர் பருப்புன்னு சொல்லுவோம்ல, மசூர் தால். ஸோ அது வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுறேன் நான். இது போக யூஸ்வலாக நம்ம இதில் ரைஸ் போடுவோம்ல, பச்சரிசி போடுவோம், அதுக்கு பதிலாக நான் இங்கே சாம அரிசி போடுறேன். சரியா? சாம அரிசி வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுறேன் நான். இதை போட்டுட்டு இதை கழுவிட்டு வந்துடுறேன் நான். கழுவிட்டு இதுக்கப்புறம் இதை ஊற போட்டோம்னா சீக்கிரம் ஊறிடும். சரியா? நான் இதை கழுவிட்டு வந்துட்டேன். இது தண்ணி ஊற்றி நல்லா இதை ஊற வச்சுருவோம். இதை வந்து இது ஒரு காலையிலே காலையில் இப்போ நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்கிறவங்களா இருந்தால் இதை வந்து காலையில் ஊற வச்சுருங்க. அப்படி காலையில் எனக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க, ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இப்படி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது இப்போது நல்லா ஒரு ½ an hour to 20 minutes வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஊறி இருக்குது. இதில் மிக்சியில் போட்டு வச்சுட்டேன். இதில் வந்து 2 பூண்டு, நான் 2 வத்தல் போடுறேன். நம்ம எவ்வளோ எல்லாமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டதுக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கல்ல.
தண்ணியே இல்லாமல் எடுத்து இதில் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். இது போக கொஞ்சம் உப்பு. சரியா? ஓகே. இப்போ இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த இதுக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்னா இதே தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா, அது வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதனால் இப்போ போய் நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் காட்டுறேன். இது இப்போது நல்லா அரைச்சாச்சு. நல்லா அரைச்சதை இப்போ இதில் போட்டுக்கலாம். இனிமேல் இதை தோசையாக ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். தோசை கல் நல்லா காஞ்சிட்ருக்கு. நான் இது பண்ண மாவில் பார்த்தீங்களா கொஞ்சம் தான் இருக்குது. சரியா? இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அப்படி ரோஸ்ட் மாதிரி விரிக்க முடியாது. விரிக்கலாம், பட் நான் விரிக்கலை இன்னைக்கு. நான் வந்து இப்போது இதை வந்து இப்போ நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே ஊற்றுறோம். சரியா? இதில் இப்போது நான் உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா இதில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு தேடினேன், எனக்கு கிடைக்கல. முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் போட்டோம்னா முருகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கேரட் போடுறேன் நான். உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ எல்லாமே போடுங்க இதில். சரியா? கருவேப்பிலை போடுறேன், கிள்ளி கிள்ளி போடுங்க. நான் இன்னும் இப்போ வரைக்கும் எண்ணெயே ஊற்றலை இதுக்கு. சரியா? சிம்மில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் பாருங்கள் இவ்வளோதான் எண்ணெய். இவ்வளோ எண்ணெய் போட்டுட்டு இதை இப்போ நான் மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். இதை போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நான் மூடி போட்டு ஒரு 2 minutes வரைக்கும் வச்சுருந்தேன். நான் சிம்மில் தானே இருக்குது, ஸோ அதனால் ஒன்றும் பண்ணலை. இப்போ இதை வந்து இப்போ நம்ம திருப்பி போட முடியாது. இதெல்லாம் அப்புறம் கீழே இதோட ஒட்டிடும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இதை இப்படி போட்டு மூடி போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 2 minutes வரைக்கும் வச்சுருங்க. இப்படியே போட்டு நல்லா அமுக்கி விட்டோன்னா நல்லா உள்ளெல்லாம் வெந்துடும். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய அடை தோசை. பாருங்க, நல்லா உள்ளெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம மூடி போட்டு அதே மாதிரி உள்ள நம்ம அந்த இதெல்லாம் மடித்து வச்சு நம்ம குக் பண்ணோம் பார்த்தீங்களா. அதனால் இது எல்லாமே வெங்காயம் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களால் முடியும்னா நீங்கள் திருப்பி போட்டு, எனக்கு வந்து எல்லாமே அந்த இதில் ஒட்டிடும், தோசை கல்லில் ஒட்டிடும். அதனால தான் நான் வந்து இதை அப்படி பண்ணலை. பட் நீங்கள் வந்து இது வந்து ஒன்று சாப்பிட்டோன்னாலே ஃபில்லிங்காக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியோ எதுவுமே வைக்கலை நான். அது எதுக்குன்னா இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குங்கிறதுனால தான் நான் வந்து அதை யோசிக்கலை நான். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெங்காய சட்னி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், மாவு பாருங்கள், இன்னும் இவ்வளோ மாவு இருக்குது. இன்னும் 2 தோசைக்கு வரும். ஓகே, ஸோ இந்த 2 தோசைக்கும் அதை வந்து ஒன்றா நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த பாயில்டு எக் சாண்ட்விச்சுக்கு வந்து 2 எக் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இது ஒரு கரெக்டாக, அதாவது இது போட்டுட்டு இப்போ தான் நான் ஃப்ளேம் ஆன் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ ஒரு 7 minutes வரைக்கும் நல்லா பாயிலிங் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியில் கூல் வாட்டரில் போட்டு உரிச்சு வச்சிடுறேன் நான். சரியா? இந்த பாயில்டு எக் சாண்ட்விச்சுக்கு வந்து நான் வந்து ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் பிரெட் எடுக்கணும்னா நீங்கள் ஒயிட் பிரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது தோசை கல், இந்த சப்பாத்தி கல் இருக்குல்ல, இதை காய வச்சுருக்கேன். காய வச்சுட்டு இதை வந்து ட்ரை டோஸ்ட் பண்ண போகிறேன். நான் வந்து பட்டரோ கீ எதுவுமே போடலை, ஜஸ்ட் ட்ரை டோஸ்ட் பண்ணுறேன். நல்லா ட்ரை டோஸ்ட் 2 சைடும் நல்லா ட்ரை டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே எக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரியா? இங்கே எக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பில்ட் பண்ணலாம் சாண்ட்விச். ஓகே, இங்கே வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த எக்கை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். நான்
உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணணுமோ அப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. எக் ஸ்லைசர் வச்சுருந்தீங்கன்னா அது பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ரவுண்டாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். என்னோடய இந்த எக் வந்து கொஞ்சம் இப்படி வெளியெல்லாம் வந்துருச்சு. பட் பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிட போகிறோம். ஸோ இப்போது எக் சாண்ட்விச் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த சாண்ட்விச்சை வந்து இப்படி வச்சுட்டு நான் வந்து நம்ம சட்னி பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெரி ஹெல்த்தி. ஏன்னா எல்லாமே எதுவுமே குக் பண்ணாமல் நான் அரைச்சி வச்சுருக்கோம்ல நம்ம. ஸோ அதனால் இட்ஸ் வெரி ஹெல்த்தி. இது வந்து இப்படி செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு இப்படி போட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீக்குக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பிரெட் சாண்ட்விச்சோ இல்லைன்னா ரோலு ஏதாவது ஒரு இதில் வந்து உங்களுக்கு போட்டுக்கலாம் நீங்கள். சரியா? இப்போ இந்த எக் சாண்ட்விச் வந்து பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர், சால்ட்டு. இல்லை உங்களுக்கு லெட்யூஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் லெட்யூஸ் போட்டுக்கோங்க. லெட்யூஸ் ஆல்சோ வெரி ஹெல்த்தி. ஸோ அதனால் லெட்யூஸ் கூட போட்டுக்கலாம். சரியா? இப்போ நம்மளோட பாயில்டு எக், இது அகேன் நோ ஆயில் இது சாண்ட்விச். ஸோ நோ, இதில் எண்ணெயே கிடையாது. பார்த்தீங்களா, நம்மளோட சாண்ட்விச் ரெடி. நீங்கள் வந்து ஒன்று கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு இன்னும் கூட 24, 26 ஒரு 30க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 2 கூட நீங்கள் சாப்பிட்லாம். இன்னும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி இந்த ரெசிபி நம்ம பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் போடுறேன். நெய் வந்து வாசம் நல்லாயிருக்கும். இதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோ பொரிஞ்சால் போதும். இதில் வந்து நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், ஒரு அரை பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது. சரியா? எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போது நான் வதக்க போகிறேன். ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம காய்கறி எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாமே சேர்ந்து ஒன்றா வதங்கிடும். இப்போ இதுக்கு இந்த நான் வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், ஒரு பாதி கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் போட்டுக்க போகிறேன். சரியா? இப்போ
ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஹாஃப் போட்டிருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டாச்சு. இப்போது இது வந்து இப்போ எப்படியும் ப்ரெஷர் குக்கரில் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு இது வந்து ஃபுல்லாக வேகணும் அப்படின்லாம் இல்லை. சரியா? இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் டப்பா காலி ஆகிட்டுருக்கு, போடணும். ஓகே, சில்லி பவுடர், பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கேன். சில்லி பவுடர் வந்து இந்த ஒரு கலருக்காக தான் மெயினாக. ஜீரகப்பொடி. சரியா? இப்போது இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. இங்கே நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா உடச்ச கோதுமை வந்து நமக்கு பேக்கெட்டில் கிடைக்கும். இது வந்து ஒரு 1/4 கப்பு தான், 1/4 கப்பு மெஷர்மெண்ட்டு தான். அதுதான் எடுத்து அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஊரெல்லாம் வைக்கலை, கழுவி மட்டும்தான் வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இது பாசிப்பருப்பு. இதையுமே கழுவி சும்மா தான் வச்சுருக்கேன், ஊரெல்லாம் போடலை. அதையும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? இதுக்கு இப்போ நம்ம உப்பு இதெல்லாம் போட்டுட்டோம். நான் ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டுட்டேன். எல்லா மசாலா எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ, இப்போ நான் வந்து 1/4 கப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்புனா இந்த இதே கப்பில் நீங்கள் 4 டைம்ஸ் இல்லைன்னா 5 டைம்ஸ் அளக்கணும் தண்ணி. நான் அந்த தண்ணியை அளந்து இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இதுக்கும் அந்த கோதுமைக்கும் வேணும், பருப்புக்கு வேணும், வெஜிடபிள்ஸ்க்கு வேணும், எல்லாத்துக்கும் சேர்த்து வேணும் நமக்கு. இது நல்லா நமக்கு குழையணும். ஸோ அதனால் நான் வந்து தண்ணி வந்து ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது இதில் 1 கப்பு, இதே கப்பில் 5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் நான். ஓகேயா? லேசாக கொதி வர ஆரம்பிக்குது. நான் இப்போ மூடி போட்டு ஒரு 3 சத்தம் வர வரைக்கும் மீடியம் ஹையில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா சத்தம் அடங்கி இந்த வெயிட் அது என்ன ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்தா நல்லா இந்த மாதிரி இருக்கும். சரியா? இது வந்து இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது வந்து நீங்கள் வெறும் தேங்காய் சட்னி கூட வச்சு கூட சாப்பிடலாம். நான் இன்னைக்கு சாம்பார் பண்ணியிருக்கேன். நான் சாம்பார் வச்சு சாப்பிட போகிறேன். என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களோட ஃபேவரட் ரெசிபி எதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் வழக்கமாக கேட்குற கேள்வி தான், ஆனாலும் நான் கேட்பேன். ஓகே? சரியா? எனக்கு வந்து பிடிச்சது எதுன்னா இந்த உடைச்ச கோதுமையோட அந்த கிச்சடி, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து கோதுமையில வந்து உப்புமா பண்ணுவேன். ஆனால் இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து இதில் இந்த பருப்பு போட்டு இந்த பாசி பருப்பும் போட்டு கொஞ்சம் பொங்கல் மாதிரி பண்ணது வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணுறது நான். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை விட நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். 1 பாட் மீல் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. சரியா? எனக்கு விட எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருக்குமா, இதுக்கு ரைஸே சாப்பிட வேண்டாம் இனிமேல் நம்ம அப்படின்னு சொல்லி இன்ஃபேக்ட் அவருக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கேட்டு கொடுத்துருந்தேன். இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அவருக்கு நல்லா இருந்ததுனால. ஸோ அதே மாதிரி நோ ஆயில் சாண்ட்விச் பார்த்தீங்கல்ல, இது வந்து இப்போ இந்த நோ ஆயில் சாண்ட்விச் வந்து என்னெல்லாம் இருக்குங்கிறது வந்து நான் ஒரு பெரிய இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த சாண்ட்விச்சுக்கு ஒரு சட்னி ஸ்ப்ரெட் பண்ணேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் கூடி சீக்கிரம் போட்டுடுறேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். சட்னியும் இந்த க்ரீன் சட்னி பண்ணுறதும் அதே மாதிரி 2 சாண்ட்விச்சும் நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அது உங்களுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அந்த இதில் அந்த இது இருக்குது, அந்த ரெசிபி இருக்குது, அந்த சட்னியோட ரெசிபி இருக்குது. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி தேர்ஸ்டேவோடது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நான் சாப்பிட்டேன். அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து யூஸ்வலாக என்னென்னா நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தோம்னா ஏதாவது 1-2 ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு இதாகிடுச்சுன்னா அப்படியே வேஸ்ட் ஆகிடும்ல. ஸோ அதனால் யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் பெரிய ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தால் பப்பாயா, வாட்டர்மெலன் இதெல்லாம் இருந்தால் கட் பண்ணி, நீங்களும் அது மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி அதை ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா யார் யார் வேணுமோ அவங்கவுங்க ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்குவாங்க. அதுதான் அது வந்து கம்ஃபர்டபுள் எல்லாருக்குமே. நான் அது மாதிரி தான்
அந்த மாதிரி பண்ணுறதுல தான் தேர்ஸ்டே வந்து ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் வந்து காலையில் வந்து ஃபுல்லாக வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு ஸ்கிப் பண்ணிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெகுலராக இந்த தோசை இட்லி அது மாதிரி சாப்பிட மாட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி இதில் அது வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணுங்க. அது வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஃபில்லிங்காக இருக்குது. நீங்கள் வந்து நம்ம பசிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக எனக்குலாம் 12 o'clock வரைக்கும் எனக்கு பசிக்கவே இல்லை. அவ்வளோ அந்த ஒரு பிளேட் சாப்பிட்டுருந்தேன்ல அந்த இது. ஆனால் எனக்கு அன்னைக்கு வாங்கின இதில் வந்து பப்பாயா தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. எங்க பப்பாயா மாதிரியே இல்லை, வேற ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு அது. பட் யூஸ்வலாக பப்பாளி பழம் வந்து நல்லா அப்படி நல்லா பல்பா அப்படியே அதை ஓப்பன் பண்ண கட் பண்ண உடனே வாசம் அப்படி கும்முன்னு அடிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அன்னைக்கு கொஞ்சம் சொதப்பிச்சு. பரவாயில்ல, சரி எடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் கண்டினியூ பண்ணேன். பட் யா, உங்களுக்கு இதில் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி வந்து டின்னர் ரெசிபிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் டின்னர் ரெசிபிஸ் போடுங்கன்னு சொல்லி. டின்னர் ரெசிபிஸ் வந்து யோசிச்சுட்ருக்கேன் நான், இனிமேல் தான் பண்ணணும். அது போக இன்னும் நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக சாண்ட்விச் ரெசிபி கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், சரியா? ஏன்னா அதில் தான் அந்த க்ரீன் சட்னியோட ரெசிபி இருக்குது. பட் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதில் இந்த ரெசிபிஸ்லேருந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் மெயில் அனுப்புங்க. மெயில் அனுப்புனீங்கன்னா கம்யூனிட்டி பேஜில் நான் உங்களுக்காக போடுறேன் நான். நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பும்போது, ஃபோட்டோ அனுப்பும்போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஹாப்பி. ஓகே, நம்ம இதை வந்து பார்த்து அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க இன்றைக்கி ஹெல்த்தியாக சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சந்தோஷம் தான். ஸோ இந்த ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஒரு மெயில் அனுப்பணும், ஓகேயா? நான் அடுத்த ரெசிபி வீடியோவில் உங்களை மெயில் மீட் பண்ணுறேன், ஓகே?